ராம் சரண் நடித்த பெத்தி படத்தை பார்த்தீங்களா? நிறைய மேக்கிங் மிஸ்டேக், லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பெத்தி படத்தில் இருக்கிற 41 மிஸ்டேக்ஸை பார்க்க போகிறோம். கிரிக்கெட் பால் அவர் முகத்திலே படலை, வேற எங்கேயோ தான் போகுது. ஆனால் அவர் முகத்தில் அடிபட்ட மாதிரி ரத்தம் வருது. ஹீரோ பேட்டு பிடிக்கிறத பாருங்களேன். பேட்டு அவர் கையை ஊடுருவி கீழே போகுது. என்னென்ன குரலை வித்தெல்லாம் காட்டுறாங்கப்பா. இதே மாதிரி கிராஃபிக்ஸில் வர மிஸ்டேக் இன்னொன்று பண்ணியிருக்காங்க. ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கும் போது அவரோட நெஞ்சில் நேஷனல் ஃப்ளாகுக்கு பக்கத்தில் பாருங்களேன், கிளிச் ஆகுது. அப்படியே கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பக்காவாக தெரியுது. ஒரு செகண்டில் நிழலோட டைரக்ஷன் மாறுமா? கிரவுண்டில் பாருங்கள், அந்த பிச்சுக்கு சைடாக தான் நிழல் விழுது. ஆனால் அடுத்த ஷாட்டில் நிழல் சைடாக விழாமல் ஸ்ட்ரைட்டாக விழுது. வெளிச்சம் நல்லா தான் வரும், ஆனால் அதை இருட்டுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அது இருட்டு தான்னு நம்மளையும் நம்ப வைப்பாங்க. இருட்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு ராம் சரண் வாயில் லைட்டை வச்சுக்கிட்டு வராரு. ஆனால் அவங்கள சுற்றி வெளிச்சம் இருக்கும், அவங்க மூஞ்சும் நல்லா தெரியும், ஆனால் இருட்டாக இருக்கான். பூக்களுக்கு கூட ஹீரோயினை பார்க்கணுன்னு ஆசை போல். ப்ளூ கலர் பூக்களுக்கு மேலே எல்லோ கலர் பூக்கள் இல்லை, அது கீழே தான் இருக்குது, கொஞ்சமாக தான் தெரியுது. ஆனால் அடுத்த ஷாட்டில் எல்லோ கலர் பூக்கள் ப்ளூ கலர் பூக்களுக்கு மேலே இருக்குது, நல்லாவும் தெரியுது. ராம் சரண் இருக்கிற இந்த பெரிய பேசின்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அது நிறையாது. எச்சில் இந்த 2 நட்டு போல்ட்டுங்க தெரியுதா? அதுக்கு வாட்டர் லெவல் எங்கே இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஷாட்டில் அது குறைஞ்சிருக்குது. தண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்போ ஏறணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அதே லெவலில் இருக்கணும். அது எப்படி குறையும்? ராம் சரண் நெட்டி உதைக்கிறது கெட்ட பசங்க மேலே படாது. ஒரு சண்டையில் அவரோட பேண்ட்டு இடுப்பில் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். ஆனால் அடுத்த சில செகண்டில் ராம் சரண் கழட்டுறதுக்கு வசதியாக கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அந்த பேண்ட்டை கழட்டும் போது அந்த பேண்ட்டு பாதம் வழியெல்லாம் வரலை, அது அப்படியே கிழிஞ்சிக்கிட்டு வருது. பேண்ட் ஒரு தினுசாக இருக்கும்போதே நினச்சேன் அது ஏதோ ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணுறாங்கன்ட்டு. பேண்ட்டை பின்னாடி கிழிச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். மக்களே, இப்போ உங்களுக்கு சூப்பரான சேலஞ்சு, இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க, இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். குழந்தைங்களுக்கு பூச்சை பார்த்து சொல்லுவாங்க, ஊ நீ பார்க்க வேண்டியது பூ. இந்த ஈஸியான மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோட ஆன்சரை நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன், அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸை பார்ப்போம். ராம் சரண் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிக்கும்போது அவரை சுற்றி நிறைய இடம் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் தொட்டிக்கு வெளியே இருந்து காட்டும்போது அந்த இடம் தம்மா துண்டு குட்டியாக தான் இருக்கு. ஹீரோயின் அப்பா அடித்தது அவங்க மேலே படவே இல்லை. லிப்லாக் சீன் மட்டும் கதைக்கு தேவைன்னு நடிப்பாங்க, ஆனால் அடி மட்டும் வாங்க மாட்டாங்களோ? டான்ஸரா வர ஸ்ருதி ஹாசன் வா வா அப்படின்ட்டு பாடுறாங்க. அவங்களோட வாய் அசைவு அப்படிதான் இருக்கு. தமிழ்ல தான் சாங் இருக்கு, ஆனா அதுல ராரான்னு இருக்கு, இவங்க மட்டும் வாவான்னு பாடுறாங்க. ஓட்டப்பந்தயத்துல ராம் சரண் கீழே விழுந்துருவாரு. நிறைய நேரம் அவங்க ஓடுறத பார்த்துட்டே இருப்பாரு, அப்புறம் எழுந்து ஓடுவாரு. ஆனா மற்ற ஓட்டக்காரங்களாம் அவருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஓடிட்டு இருப்பாங்க. கீழே அவ்வளோ நேரம் விழுந்ததுக்கு அவங்க எங்கேயோ ஓடிட்டு இருக்கணும். ராம் சரண் ஓடி போய் அந்த ரிப்பனை தொடுறாரு, அந்த ஃப்ரேம் இது. அதுக்கப்புறம் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு கொஞ்சமா பார்ப்பாங்க. அப்போ ராம் சரணோட பொசிஷன் மாறி இருக்கு. அவரோட கை பொசிஷனை பாருங்க, முன்னாடி இருக்கா, ஆனால் இதுக்கு முன்னாடி பின்னாடி தான் வச்சிருப்பாரு. இதில் ராம் சரண் பேட்டை தட்டும்போது அவ்வளோ தூசி பறக்கும், ஆனால் அடுத்த ஷாட்லேயே அந்த தூசியெல்லாம் இருக்காது, காணாமல் போயிடும். பேட்டு கைப்பிடியில் இருக்கிற அந்த ரோப்பு சுற்றும் போது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பாருங்களேன். பேட்டுக்கு உள் சைடு இருக்கு, ஆனால் அடுத்த ஷாட்டில் காட்டும்போது பேட்டுக்கு வெளி சைடு சுற்றி முடியுது. தாவணி திரியை கொளுத்தும் போது அந்த தாவணி திரியில கொஞ்சம் பகுதி தொங்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் அடுத்த ஷாட்ல அந்த மாதிரி தொங்குற பகுதி இருக்காது. ராம் சரண் தூக்கி வீசுறதுல அவரோட முதுகு போய் நல்லா கீழே பட்டிருக்கணும், ஆனால் சடனா அந்தரத்திலேயே நின்றுட்டாரு. யார் ஃபைட் மாஸ்டரு? மக்களே, இப்போ உங்களுக்கு ஈஸியான சேலஞ்சு, இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு அடி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். மனுஷனுக்கு பலமா இருக்கணும் கால் முட்டி, நீ பார்க்க வேண்டியது தூக்கு சக்தி. ஆன்சரே வீடியோவோட கடைசியில் இருக்கு, அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற மிஸ்டேக்ஸை பார்ப்போம். ராம் சரணுக்கும் எம்எல்ஏக்கும் நடுவில் ஸ்ட்ரைட்டாக அவரை மறைக்கிற மாதிரி யாரும் நிற்கல. ஏன்? அப்போ தான் கேமராவில் எம்எல்ஏ தெரியவாருன்னா.
அதே போல் இந்த டான்சர்ஸும் இந்த இடத்த சரௌண்ட் பண்ணியிருக்கணும். கேமராவில் மெயின் டான்சர்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த விட்டு வச்சுருக்காங்க, யாரும் மறைக்கலை. ராம் சரண் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் ஸ்டாண்டை பாருங்களேன், அந்த டேபிளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஒட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் டேபிளை ஒட்டி இல்லாமல் பெட்டுக்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் விஷுவலாக நடந்த மிஸ்டேக்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம கான்செப்டில் இருக்கிற மிஸ்டேக்கை பார்க்கலாம். ஒரு ஃபுட்பால் ஆடுற பையன் பெட்டி தான் என்னோட ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறான். ராம் சரணுக்கு கால் இருக்கிற வரைக்கும் அவர் ஃபுட்பால் ஆடுவார்னு காட்டவே இல்லை. கால் போனதுக்கப்புறம் ஃபுட்பால் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி அந்த பையன் ஃபேவரட் பிளேயர் பெட்டின்னு சொல்லுவான்? மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. இந்த மிஸ்டேக் நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி பாருங்க, ஈஸியான க்ளூ தரேன். இப்போ சமையல்ல போடுவாங்க பருப்பு, நீ பார்க்க வேண்டியது செருப்பு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மற்ற மிஸ்டேக்ஸை பார்ப்போம். ராம் சரண் ஓனரு, நீ லேட்டாக வந்திருந்தா 10 டன் சரக்கு வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் முகத்தை பார்த்தா அவ்வளோ சீரியஸாக இருக்க மாதிரிலாம் இல்லை. 10 டன் சரக்கு வேஸ்ட் ஆகுதுன்னா ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா? எப்பேற்பட்ட வேலைக்காரனாக இருந்தாலும் கணக்கை முடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் ராம் சரண் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓனர் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் திடீர்னு ஓனர் மிகப்பெரிய ஒரு டெரர் பீஸ் மாதிரி காட்டுறாங்க. கேரக்டர் ரைட்டிங் அவ்வளோ சொதப்பியிருக்காங்க. ஊருக்கு பேரே இல்லைங்கிறது இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. ஏன் அந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு பேரை வைக்கக்கூடாதா? 1500 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் அது மாதிரிலாம் விடாது. அதுவும் 1990களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் வயலை எரிக்க வந்துட்டு திரி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஏண்டா அறிவு இருக்கா உங்களுக்கு? வக்கப்பார் குளத்து வந்திருக்கோம், தீப்பெட்டிலாம் எப்பறா கையத்தோட சுத்த வேண்டாம். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிச்சு பாருங்க, அசந்துட்டேன். அதோட தாவணியை உருவி திரியா யூஸ் பண்ணி கொளுத்துது. ஏய், இந்த பொடை கட்டி வெளியில வா. வெட்டி கூறு போட்டுருவேன். சுமாருங்க. மூளை இருக்கிற எந்த பொண்ணும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்க லூசு இல்ல அப்படிங்கிறதுனால இது மிஸ்டேக் தான். சப்போஸ் இந்த பொண்ணு லூஸா இருந்தா இது மிஸ்டேக் இல்ல. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். வில்லேஜில் ஹீரோயின் கிளாமரஸா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கு. 1990ஸ்ல வில்லேஜில் அது மாதிரி அரையும் குறையுமா ட்ரெஸ் போடுறதுக்கு விடுவாங்களா? கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நடுவில் அதுவும் விளையாடிட்டு இருக்கும்போது ஜீப்பு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது எப்படி நிறுத்த முடியும்? எப்படி அலோவ் பண்ணுறாங்க? ராம் சரணப்பா இறந்துட்டாரு. ஊர் மக்கள் அவரை சுற்றி உட்காந்துக்கிட்டு அழுகாம தூரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுவும் கிட்ட கூட வந்து பார்க்கல. ஒருவேளை 1990ஸ்லேயே கொரோனா வந்துடுச்சோ? மக்களே, இப்போ உங்களுக்கு கடைசி சேலஞ்சு. இந்த மிஸ்டேக் நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க, மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ தரேன். கோவில்ல இருப்பாங்க குருக்கள், நீ பார்க்க வேண்டியது சர்க்கிள். எல்லா சேலஞ்சஸோட ஆன்சரையும் 41 மிஸ்டேக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். குஸ்தியில ஒருத்தர் 2 பேர் கூட மோதுறத எப்படி அந்த குஸ்தி ஆர்கனைசேஷன் அனுமதிச்சாங்க? படம்னா என்னவனா எடுத்துருவீங்களா? பேசிக் ரூல்ஸே மாறுமே. அங்கங்க நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ போட்டி போடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே ராம் சரண் யார் கூடவும் சண்டை போடாமலேயே அவரோட குரு சிவராஜ்குமார் சவால் விட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே நேஷனலுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்களாம். ஏன் குஸ்தி ஆட்டத்தில் பொம்பளை சோக்கு கேட்குதா? ஸ்ருதி ஹாசனும் கிளாமராக டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு சிவராஜ்குமாரும் அலோவ் பண்ணுறாரு. பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பேல. ஏன் ட்ரீம் சாங்ல ஹீரோயினா அரைகுறையா 100 பேருக்கு முன்னாடி டான்ஸ் ஆட விடுவாங்க. ஓகே, தான் லவ் பண்ற பொண்ணு அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 100 பேருக்கு மேல இருக்கிற இடத்துல வந்து ஆடுது. கூட சேர்ந்து ராம் சரணும் ஆடிட்டு இருக்காரு. என்னையா இது? என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? குஸ்தி போட்டியில ரெஃப்ரி ஃபவுல்னு சொல்றாரு. அவர் மேலேயே ஆளை தூக்கி போட்டு அவரை காயம் ஏற்படுத்துறாரு. அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாம வின்னர்னு அனௌன்ஸ் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? ராம் சரணுக்கு முட்டியாண்ட இருக்கிற நரம்பு டேமேஜ் ஆனதுனால அவரால் ஒழுங்கா நடக்க முடியல, அவரால் வெயிட் தாங்க முடியல. அதுக்காக காலை ஆக்சிடென்ட் பண்ணி டேமேஜ் பண்ணி எடுத்துட்டு பாரா ஒலிம்பிக்ஸ்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறாரு. என்ன சொல்ற? அப்ப மட்டும் அந்த முட்டி ஒழுங்கா வேலை செய்தா, இதுக்கு காலை ஒழுங்கா வச்சுக்கிட்டே ஓடி இருக்கலாம்ல. அது அனாவசியம். நடக்கிறது ஏசியன் கேம்ஸ். ஏசியாவில் இருக்கிற எல்லா நாடுகளும் கலந்துக்கும், எல்லா மொழியும் பேசுவாங்க. கிளைமேக்ஸ்ல ராம் சரண் வின் பண்ணிட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. தமிழ் வெர்ஷன்ல தமிழ் பேசுறாரு, தெலுங்கு வெர்ஷன்ல தெலுங்கு பேசியிருப்பாரு. ஆக மொத்தம் லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறாரு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவர் பேசுறது புரியுது, ரியாக்ட் பண்றாங்க. இப்படி மக்களே எல்லா மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டோம். இதுல சேலஞ்சஸோட ஆன்சரை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, பார்க்கலாம் வாங்க.
ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு பூவு பூவு. ராம் சரணுக்கு பின்னாடி எல்லோ கலர் பூ கூட தெரியுது. அவர் ஃப்ரெண்டு வராரு, அப்பவும் நல்லா தான் தெரியுது. ஆனால் அடுத்த ஷாட்டில் க்ளோஸ்அப்பில் காட்டும்போது திடீர்னு ஒரு பொம்பளை வந்து நின்றுட்டு இருக்கு, அந்த பூ கூடயே மறைச்சிட்டு இருக்கு. செகண்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு முட்டி தூக்கு சட்டி. ராம் சரண் பின்னாடி இருக்கிற இவரை பாருங்க, இவரோட கை எங்க இருக்குன்னு பாருங்க, தூக்கு சட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஷாட்லயே அந்த கையோட பொசிஷனும் அந்த தூக்கு சட்டியும் வேற ஒரு பொசிஷன்ல இருக்கு. மூணாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு பருப்பு செருப்பு. ராம் சரண் அப்பா செருப்பை கழட்டி விடும்போது இந்த செருப்போட பொசிஷன் அடுத்த ஷாட்ல மாறப்போகுது. பாருங்க முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. நாலாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு குருக்கள் சர்க்கிள். ராம் சரண் விழுற இடத்த கவனிங்க, சர்க்கிளுக்கு எட்ஜில் தான் விழுறாரு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே சர்க்கிளுக்கு சென்டரில் விழுற மாதிரி காட்டுறாங்க. 41 மிஸ்டேக்ஸை பார்த்துருக்கீங்க, சூப்பருங்க. நீங்கள் கமெண்ட்டில் பிளேயர்னு டைப் பண்ணுங்க, நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். TN 2026 படத்தில் இருக்கிற மிஸ்டேக்ஸை போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டிங்களா?